ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய டிஃபன் சாம்பார் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 க்ரீன் சில்லியை 4ஆக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கிறேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். என்னெல்லாம் காய்கறி நான் போடுறேன்னா கேரட், பீன்ஸ் அண்ட் தென் கத்திரிக்காய், இந்த 3ம் போடுறேன். ஓகேயா? இந்த உங்கள் சாய்ஸ்க்கு நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அந்த வெஜிடபிள்ஸோடு இந்த பாசிப்பருப்பையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கிளாஸ் பாசிப்பருப்புக்கு 1.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். சரியா? 1.5 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் சாம்பார் பவுடர், அதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெஜிடபிள்ஸோடு நான் ஆட் பண்ண போகிறேன். இது எல்லாமே ஒரு பாயில் வரட்டும். ஓகேயா? நல்ல ஒரு பாயில் வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு நம்ம சேர்க்க போகிறோம். நான் ராக் சால்ட் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணோன்னே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். ஸோ குக்கரை மூடிடுங்க. நல்ல ஸ்டீம் வரட்டும். ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 to 4 விசில்ஸ் விட்டுருங்க. ஸோ அப்போ தான் பாசிப்பருப்பு நல்லா மசிஞ்சு வேகும். வெந்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸ் வாட்டர் நான் சேர்க்குறேன். சாம்பார் என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். அடுத்தது தாளிப்புக்கு நல்லெண்ணெயில் கடுகு போட்டிருக்கேன். பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை போட போகிறோம். இதெல்லாம் தாளித்ததுக்கப்புறம் அதை அப்படியே சாம்பாரில் போட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். அடுத்தது தோசை மாவில் குட்டி குட்டியாக ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு க்ரீன் சில்லி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஆனியன் ஊத்தப்பம் பண்ண போகிறோம். ஸோ ஆனியன் ஊத்தப்பம்க்கு கல் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் தடவிட்டு ரொம்ப தின்னாக விடாமல் கொஞ்சம் கனமாக விட்டுக்கோங்க ஊத்தப்பத்துக்கு. நான் ஒரு நல்லெண்ணெய் தான் இப்போ ஆட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என் கல் ரொம்ப ட்ரையாக இருக்குது அண்ட் ஃபஸ்ட்டாக விடுற ஊத்தப்பம் இது. ஸோ அதனால கொஞ்சம் நான் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ஆயில் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மார்னிங் டிஃபன் ஆனியன் ஊத்தப்பம் அண்ட் இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி.